ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கான வீண் செலவு நஷ்டங்களை தடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசி பகவான அதிபதியாக கொண்ட ராசி மிதுன ராசி. இவங்க ஒரு நகைச்சுவை உணர்வுக்கு சொந்தக்காரங்க. இருக்கிற இடத்த சந்தோஷமா வச்சுக்கணும், ஒரு இறுக்கம் இருக்காது, இருக்கிற இடத்த சந்தோஷமா வச்சுக்கணும். 4 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் உருன்னு இருப்பாங்க, 2 பேர் பேசவே மாட்டாங்க. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா 4 பேரும் சேர்ந்து திட்டம் தீட்டி இந்த வெளியூர் போறது அப்படின்ற பிளான் மிதுன ராசி அன்பர்கள் அடிக்கடி பண்ணுவாங்க. தானா சுத்துறது தனியா சுத்துறது பிடிக்காது. போகும்போது யாராவுக்கு சொந்த காசு செலவு பண்ணி கூட்டிட்டு போய் அந்த சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது. ஏன்னா கூட்டிட்டு போன இடத்துல வடக்கு ஒருத்தர் தெற்க ஒருத்தர் போயிட்டு இருப்பாங்க. எதுக்குமே வரமாட்டாங்க. அங்க போனாலும் வரமாட்டாங்க, இங்க போனாலும் வரமாட்டாங்க, கடலுக்கு போலானாலும் வரமாட்டாங்க. காசு செலவு பண்ணி டிக்கெட் செலவு பண்ணி மெரினா பீச் பக்கத்துல ஒரு ரூம் எடுத்துட்டு கடலுக்கு போலாமான்னு கூட்டா வரமாட்டாங்க. அப்போ நீங்க எதற்காக திட்டமிட்டீங்களோ அந்த திட்டத்திற்கு ஒரு தகுந்த செலவு ஏற்படாம ஒரு இரட்டை புத்தி ஏற்பட்டுட்டே இருக்கும். அந்த செலவு பண்றது அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணி சந்தோஷப்படக்கூடிய ஆனந்தம் இருக்கு. ஆனா அவங்க அதை ஏத்துக்கிறாங்களான்னு கேட்டா ஏத்துக்க மாட்டாங்க, உருனே இருப்பாங்க. அப்போ எங்கேயாச்சும் நடந்த அந்த நகைச்சுவையை சொல்லி, இந்த கதையை சொல்லி, அந்த கதையை சொல்லி பேசி சிரிச்சு சமாளிச்சு அவங்களையும் சிரிக்க வச்சு அழகு பார்க்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். கதை, கவிதை, கட்டுரை, காவியம் படிக்கிறதுல ஒரு கை தேர்ந்தவர்கள். ஒரு இடத்துல போய் உட்காந்து பாருங்க, ஒரு டீ கடை பெஞ்சில் கூட உட்காருங்க. இந்த பேப்பர்ல இப்போ தினத்தந்தி பேப்பர்ல விளம்பர வரிய கூட விடாம படிக்கிறவங்க இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க. நேரம் லேட்டானா கூட பரவாயில்ல, அதை முழுசையும் நான் படிச்சுட்டு தான் வெளியே வருவேன் அப்படின்றவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்களுக்கு செல்வ விரயம், செல்வ வரவுக்கு நம்ம வழி ஏற்கனவே சொல்லியாச்சு. இவ்விரயம் எதனால வருது, எந்த கிரகத்தால வருது, அதை தவிர்க்கதற்கான வழிகள், இதுதான் சூட்சமம். மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு விரையாதிபதி, விரயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது சுக்கிர பகவான். அவரே 12ஆம் இடத்துல அயன சயன விரய மோட்சஸ்தானம்னு வந்துடுறாரு. அப்போ இந்த சுக்கிரனாலதான் இவங்களுக்கு விரயம் வருது. சோ சுக்கிரன் 12ஆம் அதிபதி மட்டும் தானா? ஜோதிடத்துல 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குமே, நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத்திர காரக ஸ்தானத்துக்குமே, காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும், அன்புன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு காரக கிரகமா 5ஆம் அதிபதி கிரகமா இந்த சுக்கிர பகவான் இருக்காரு. அப்போ இவங்களுடைய விரயம் எப்படிப்பட்டதா இருக்கும்? சுக்கிரன் அப்படின்னா என்ன? லக்ஸுரிய விரும்புறது, சொகுசுகளை விரும்புறது, ரொம்ப இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும், இருக்கிற இடம் நறுமணமா இருக்கணும், இந்த துணி அழுக்கில்லாம இருக்கிறத விட இந்த துணி வாசனையோடு இருக்கணும் அப்படின்னு சிந்திக்கிறது, இந்த துணி கசங்காம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, ஒரு டிசிப்ளினோட இருக்கணும். லாண்ட்ரி கடை ஊர்லயே போட்டு இருந்தாலும் அன்னைக்கு ஃபுல்லா கரண்ட் இல்லாம ஷட் டவுனா இருந்தாலும் சரி, சூரிய வெளிச்சத்துல அந்த தட்டை வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு கூட இருப்பாங்க, அயன் பண்ணி கூட சட்டையை போடுவாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். பெண்கள் ரொம்ப நேர்த்தியா சுத்தமா நறுமணமா தன்னை வைத்து கொள்வார்கள். அந்த வீட்டை எப்பயுமே டட்டால் போட்டு 10 லிட்டர் வாங்கினா கூட இவங்களுக்கு பத்தாது. அந்த அளவுக்கு சுத்தமா பளிச்சுன்னு கண்ணாடி போல அந்த வீட்டை வச்சுக்கிறது, அழகுபடுத்துறது இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான். அதுலயும் இந்த மாதிரி இவங்களுடைய அழகுக்காக நிறைய செலவுகளை செய்து சுத்தப்படுத்துறோம் அப்படின்ற பேர்ல வீட்டுகளுக்கு பொருட்களை வாங்கி சேகரிப்பாங்க. அழகான பொருட்கள் வாங்குறேன் அப்படின்ட்டு டெக்கரேட் பண்ற பொருட்களால விரயங்கள் ஏற்படும். வாகனத்தாலேயும் அதிகமா விரயங்கள் ஏற்படும். காரக கிரகம் சுக்கிரன் புது டயரா இருக்கும், நடு ரோட்ல நிற்கும், பஞ்சர் ஆகி நிற்கும். அப்போ இந்த வாகனங்களால கூட மிதுன ராசி அன்பர்கள் நிறைய செலவு வைக்கிறாங்க, விரைய செலவு ஆகுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு காரக கிரகம் சுக்கிரன். இப்போ இந்த வண்டி நடு ரோட்ல நிக்குது, பஞ்சராகி நிக்குதுன்னா புது வண்டியா இருக்கும், ஆனா பின்னாடி யாரோ வம்பா வேணும்னே இடிச்சு டேஞ்சர் லைட்டை உடைச்சு விட்டுருவாங்க. வாகனம் நல்லா அப்பதான் சர்வீஸ்ல இருந்து எடுத்துன்னு வந்திருப்போம், 10 கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்போம், 9 கரெக்டா இருந்திருப்போம், சரியா பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பிரச்சனைனால நடு ரோட்ல நிக்கிற நிலைமை வந்துடும். வாகனங்களை மாத்திக்கிட்டே இருக்கிறது, எந்த வண்டி மேலேயும் திருப்தி வராது. இந்த செல்போன்ல இருக்க கண்ணாடி அடிக்கடி மிதுனராசி அன்பர்களுக்கு உடையும். அடிக்கடி பொருட்கள் கீழே விழுந்து உடையிறது அப்படின்றது மிதுனராசி மிதுன லக்னத்துக்கு பொருந்தும்.
டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கும் பொழுது அதுல முழுசா மனம் ஈடுபடாம அடுத்துன்னு மாத்திக்கிட்டே இருக்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்க. ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்துல, பொழுதுபோக்கான விஷயத்துல தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் இழந்து விடுறாங்க. ஸோ இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு 5ஆம் இடம் சுக்கிரன் அப்படின்றதால காதல் வயப்படுறது. அப்படின்னா என்னன்னா, காதல் அப்படிங்கிறது அன்பு. அது அப்பா மேல இருக்கலாம், அண்ணன் மேல இருக்கலாம், தம்பி மேல இருக்கலாம், உறவுகள் மேல இருக்கலாம். ஃபோன் பண்ணி பேசுகிறாங்கன்னா 2 நாளைக்கு தூங்கவே மாட்டாங்க. இவங்க பழகிய நட்பு பாராட்டிய எந்த உறவுக்காகவும் இவங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுவாங்க. இங்கேருந்து ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்டு ஏன் 2 நாளாக ஃபோன் பண்ணலன்னா, ரீசார்ஜ் இல்லை, காசு இல்லைன்னா இவர் போயிட்டு ரீசார்ஜ் பண்ணி விட்டு இப்போ பேசு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. தன்னுடைய காசை இழந்து அந்த சந்தோஷத்தை பெறுவது இது மிதுன ராசி மிதுன லக்னத்தின் நிலை. அடுத்தது சுக்கிரன் அப்படின்னா காரகன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க ஜோதிட சாஸ்திரத்துல. அத்தை மாமா உறவுகள் மேல ரொம்ப ஈடுபாடு வச்சிருப்பாங்க, ரொம்ப பிடிப்பு வச்சிருப்பாங்க. அவங்களால நிறைய விரயங்கள் ஏற்படும். புதன் அப்படின்னா கல்வி, அதாவது ஒரு படிப்பை தேர்வு பண்ணி போயிடுவாங்க, அது பிடிக்காம பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அடுத்த படிப்புக்கு போகிறது. இல்லைனா உயர் படிப்பு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரஸில் படிக்கிறேன், மேல் படிப்பு படிக்கிறேன் அப்படின்றதுல ஒரே ஒரு செமஸ்டருக்கு பணத்தை கட்டிட்டு அடுத்த செமஸ்டருக்கு பணம் கட்டாமல் அங்கேயே லாஸ் ஆக்கிட்டு இங்கேயே லாஸ் ஆக்கிட்டு படிப்பை தடைப்படுத்தி கொண்டு அதனாலேயும் விரயங்கள் ஏற்படுது. இது 12ஆம் இடம். அப்போது சொந்த இடத்துல விலை போகாத மாடு வெளியூருக்கு போய் எவ்வளோ விலை போக போகுதுன்னு இருக்குது. உள்ளூர்ல சம்பாதிக்காத ஒருத்தர் வெளிநாட்டுல போய் என்ன சம்பாதிக்க போறாரு அப்படின்னு பழமொழி இருக்கு. அப்போ மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்கள் 12ஆம் இடம் சுக்கிரனா வருகின்ற காரணத்தால ஊரை விட்டு போயிட்டா நான் சம்பாரிச்சிருவேன், நான் கடல் கடந்து போயிட்டா சம்பாரிச்சிருவேன், வெளிநாடு போயிட்டா சம்பாரிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கிற சொத்துக்களை விரயம் பண்ணியோ கடனை வாங்கியோ வெளிநாடு போயிட்டு அங்கே போய் சம்பாதிக்க முடியாமல் நேரத்தையும் பொழுதுபோக்குகளையும் சில நேரத்தில் இழக்க வைக்குது. அதுக்காக எல்லாரும் வெளிநாடு போய் சம்பாதிக்கலான்னு சொல்லக்கூடாது. விரயஸ்தானமாக ஒரு கிரகம் இருக்கும் பொழுது உங்களுடைய நேரத்தையும் பொருளையும் விரயப்படுத்துது. அடுத்தது இன்னொரு விஷயம், நீங்கள் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் இருக்கீங்கன்னா உடை நேர்த்தியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுத்து பாருங்கள், அதை தான் கரெக்டாக எலி கிடச்சிடும். அந்த ஆடை அந்த உடை உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டோ உறவுகளோ இது நல்லா இருக்கே நான் போட்டுக்குவா அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது அந்த உடைகளை நீங்கள் சேகரித்து வைக்கிறதுக்கு கூட சரியான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பலன் தராமல் அது விரயமாகிட்டே போயிடுது. அடுத்தது ரொம்ப உபயராசியாக இருக்கின்ற காரணத்தால் காசை கணக்கு பண்ணி சேமிப்பாங்க. இந்த சில்லற காசுலாம் இருக்குது பார்த்தீங்களா, சில்லற மிச்ச காயினை கூட ஒரு டப்பாவில் போட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைன்னா எடுத்து மளிகை பொருள்லாம் பால்னா இவ்வளோதான் காசு அந்த பைசா கணக்கில் துல்லியமாக இருந்து சேகரிப்பு பண்ணுவாங்க. பைசாவை கரெக்டாக எண்ணுவாங்க, ரூபா நோட்டுகளை விட்டுருவாங்க. எப்படின்னா 2 சொட்டு கண்ணீர் கரெக்டாக அப்போ தான் 2ஆம் இடம்ன்றதால சந்திரன், 12ஆம் இடம் சுக்கிரன், 5ஆம் இடம் காதல் வயப்படுறது, அன்புக்காக ஏங்குறது, அன்பாக பேசி ஒரு சிக்கலில் சிக்கிக்கிட்டேன் கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு சொன்னால் சில்லற காசில் கவனமாக இருந்தவங்க பெரிய ரூபாய் நோட்டுகளை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் சிக்கி கொள்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு டைட்டில் நின்றுடுவாங்க. அப்போது காசு சம்மந்தமே இல்லாமல் விரயமாகிட்டே இருக்கும். அடுத்தது சுக்கிரன் அப்படின்றது நீர் சம்மந்தப்பட்டது, சிறுநீரக சம்மந்தப்பட்ட உபாதைகளை கொடுக்கறது, தொற்று நோய்களை கொடுக்கறது, பால் உணர்வு சம்மந்தப்பட்டது. அப்போது இந்த மாதிரி எங்கேயாவது அதிகமான டிசீஸ் சம்மந்தமில்லாத ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலோ சம்மந்தமில்லாத ஒரு பயணங்களாலோ இவங்களுக்கு உடல் உபாதைகள் அதிக ஏற்பட்டு மருத்துவமனைகளால் நிறைய விலை செலவுகளை இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்கள் சந்திக்கிறாங்க. ஒரு நோயை சரி பண்ண போய் இன்னொரு நோய் உற்பத்தாகி அது ரீதியான நிறைய பிரச்சனைகளையும் இவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விரயம். அடுத்தது வீடு வாகனம் பூமி இந்த மாதிரி விஷயத்துல நிறைய அழகுபடுத்துறேன்னு சொல்லி அடுத்தவங்களுடைய ஐடியாவை கேட்டு ஒரு லோனுன்றது அதிகப்படியான கடன்களாக இவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுக்கிரன் தான் கொடுக்குறாரு. அப்போ சுக்கிரன் வழிபாடு பண்ணுவதன் மூலமாக அவருடைய பாதிப்புகள்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. அப்போது மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிதுனம்னு சொல்லிட்டா மீனாட்சி அம்மன் தாய் தான். மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் நினைத்து வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள். குங்குமத்தால் மீனாட்சி அம்மனை அர்ச்சனை பண்ணுங்கள். நீங்கள் மனமுறைந்து நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நெற்றியில் மீனாட்சி குங்குமம் வச்சுக்கோங்க. மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஒரு முறை
புதன்கிழமையில ஆயில்யம், கேட்டை, ரேவதி போன்ற நட்சத்திரத்துல சென்று வழிபாடு பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்லேயே இந்த வழிபாடு பண்ணால் நீங்கள் எந்தெந்த விஷயத்த பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனராசி மிதுன லக்னத்துக்கு விரய கிரகம் சுக்கிரன். அப்போது பொதுவாக சுக்கிரன் அப்படின்னா ஜவுளி ஷாப்பு இல்லைன்னா ஆடை ஆபரணம் அப்படிங்கிறதெல்லாம் சுக்கிரனுடைய அம்சமாக வருது. அதனால் நீங்கள் வீட்டில் ஒரு ஸ்க்ரீனாக இருந்தாலும் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டாக இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் அடிக்கடி சுத்தமாக பயன்படுத்தி கொள்வது, ரொம்ப சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கிறது ஒரு லட்சுமி கடாட்சத்தை வீண் விரயங்களை கண்டிப்பாக உங்களால் தவிர்க்க முடியும். அடுத்தது சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய இடத்துல பழைய துணிகளை பயன்படுத்தும் பொழுது அதை ஓரளவுக்கு அடிக்கடி மாற்றம் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி பண்ணும்பொழுது நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது சுக்கிரன்னா என்ன? அருமையான நறுமணம், வாசனை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மிதுனத்தை என்ன சொல்கிறோம்? ஜோதிட சாஸ்திரத்தில் காற்று ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது காற்று அப்படின்னா வாயு தத்துவத்தில் இருக்கக்கூடிய ராசி. சாம்பிராணி தூபம் ஏற்றுறோம். அதுலேயும் சுக்கிரனுக்கே உரிய வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சாம்பிராணி தூபம் போடணும். கூடுதலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அகில் அப்படின்னு ஒரு நாட்டு மருந்து கடையில் ஒரு கட்டை கிடைக்கும். அதை பொடி பண்ணி லேசாக நீங்கள் அந்த சாம்பிராணி புகையோடு கலந்து வீட்டில் தூபம் போட்டுகிட்டே வாங்க. மருதாணி விதையை அரைச்சி சாம்பிராணி கூட போட்டு நீங்கள் வீட்டில் தூபம் போடுங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அப்படி இல்லைனா கூட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊதுபத்தி, நறுமணம் நிறைந்த ஊதுபத்தி நீங்கள் போட்டு அந்த புகை வெளியே வரணும். இதை மாதிரி நீங்கள் எல்லாம் வீட்டில் பண்ணும் பொழுது அடிக்கடி நீங்கள் அதை சுவாசிச்சுக்கிட்டே வரும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். அடுத்தது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னும் பொழுது பாசி பயிறு அப்படிங்கிறது. நீங்கள் அதாவது 1 கிலோவுக்கு மேலே வாங்கி நீங்கள் கோவிலில் கொடுக்கலாம். நீங்கள் அப்படி தானம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பாதிப்புகள் குறையும். வரியாதிபதி சுக்கிரனாக வர்றதால ஆடை தானம் செய்கிறது, உடை தானம் செய்கிறது, ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு, கந்தலான ஆடை, கிழிந்த ஆடை அணிந்திருக்கிறவங்களுக்கு ஆடை தானம் நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா பரிசு பொருட்கள், குழந்தைகளுக்கு ஆடை வாங்கி கொடுக்கறது, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது அதை நீங்கள் சுக்கிரனுடைய பிரீத்தி ஏற்படணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது கஞ்சனூர் சுக்கிர பகவான அவசியம் ஒரு முறை சென்று வழிபாடு பண்ணுங்க. என்னுடைய விரயத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும், வெட்டி விரயங்கள்லாம் தவிர்க்கணும், பயணத்துல வச்சு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க கஞ்சனூர் சுக்கிர பகவானை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தினசரி தாயாரின் மந்திரம் சொல்லணும், மகாலட்சுமியின் காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. நீங்க இதெல்லாம் நீங்க பின்பற்றிக்கிட்டே வரும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்தது சுக்கிரன்ல பிறந்தவங்க எப்பயுமே ஒரு வெள்ளை நிற கைக்குட்டை கர்ச்சிஃப் நீங்க வச்சுக்கலாம். இது ஒரு சூட்சம தாந்திரீக பரிகாரம், செல்வத்தை ஈர்க்கும். வெள்ளை நிற கர்ச்சிஃப் பயன்படுத்திக்கோங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.